ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி பேசிஸ் மீ ராஜா. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிந்தசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரியாக்ஷனோட பேர் என்ன அப்படின்னா பிஸ்டர்-நாப்பியர்-அல்ஸ்கி சிந்தசிஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிந்தசிஸ் ரியாக்ஷன். எந்த காம்பவுண்டை வந்து இதில் நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டில் ஒன் ஆஃப் த காம்பவுண்டான ஐசோகுயினோலின். ஸோ அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இது வந்து 2 மெம்பர்ட் சைக்ளிக் ரிங். ஸோ இந்த ஐசோகுயினோலினை வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய, அதாவது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன் தான் பிஸ்டர்-நாப்பியர்-அல்ஸ்கி சிந்தசிஸ். ஸோ இந்த காம்பவுண்டை வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அது ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா இந்த சிந்தசிஸ் நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிந்தசிஸ் வந்து எந்தெந்த ரியாக்டன்ட் மூலிமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதோட கம்ப்ளீட் மெக்கானிசம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே வந்து டிமாண்டடான வீடியோன்னு சொல்லலாம். யூடியூப்பில் வந்து இந்த பிஸ்டர்-நாப்பியர்-அல்ஸ்கி சிந்தசிஸ் பேஸ் பண்ண வீடியோஸ் வந்து நிறையா இல்லை, அதுவும் தமிழில் வந்து வீடியோ சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ என்னோடய சேனலில் நான் தமிழில் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ்லாம் டீச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ கண்டென்ட்ஸோட நோட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிஸ்டர்-நாப்பியர்-அல்ஸ்கி சிந்தசிஸ் ரியாக்ஷனை நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இந்த ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சுட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன். அதாவது இப்போ ஒரு 2 ரியாக்டண்ட்டை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். 2 ரியாக்டண்ட் எடுத்து ஒரு ரியாக்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு மெக்கானிசம் நடந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ ஒரு ரியாக்ஷனில் 2 ரியாக்டண்ட்டை எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரஸ்பாண்டிங்கான ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிசமெல்லாம் நடந்து ஒரு ஃபைனலான நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ரியாக்ஷனை இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆகும் அரோமேட்டிக் ரிங்கில். ஸோ இந்த ரியாக்ஷன் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னு சொல்லலாம். இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா சைக்ளைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது ரிங் ஃபார்மேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ நம்ம மெக்கானிசம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா பாஸ்போரைல் குளோரைடு. ஃபார்முலா வந்து POCl3. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் என்ன அப்படின்னாலே பீட்டா அரைல் எத்தில் அமைடு. இதை எப்படி சொல்லலாம்னா இன்னொரு விதமாக பீட்டா அரைல் எத்தில் கார்பமேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட். ஸோ இந்த 5 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரி, இப்போ நம்ம ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் வந்து பீட்டா அரைல் எத்தில் அமைடுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ இந்த பீட்டா அரைல் எத்தில் அமைடை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பீட்டா அரைல் எத்தில் அமைடு அப்படி இல்லைனா பீட்டா அரைல் எத்தில் கார்பமேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரிப்ரேஷன், இந்த பீட்டா அரைல் எத்தில் அமைடு தான் நம்மளுக்கு தேவையான ரியாக்டன்ட்டு இந்த பிஸ்டர்-நாப்பியர்-அல்ஸ்கி சிந்தசிஸில். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா 2-ஃபினைல் எத்தில் அமீன். ஸோ இங்கே அரைல் பீட்டா அரைல் எத்தில் அமைடில் பீட்டா ஃபினைல் எத்தில் அமைடை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா பீட்டா ஃபினைல் எத்தில் அமைடு நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கணும்னா 2-ஃபினைல் எத்தில் அமீனையும் அசிட்டைல் குளோரைடு, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு ஆல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் குளோரைடு, ஆசிட் குளோரைடு எடுத்துக்கணும். சரியா? ஸோ 2-ஃபினைல் எத்தில் அமீன். ஸோ ஃபினைல் ரிங்கு எத்திலில் செகண்ட் பொசிஷனில் ஃபினைல் ரிங் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அமீன். ஸோ 2-ஃபினைல் எத்தில் அமீன் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அல்கைல் ஆசிட் குளோரைடில் ஆர் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்க அல்கைல் குளோரைடு, அது அசிட்டைல் குளோரைடாக கூட இருக்கலாம், அதாவது CH3 கூட இருக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் குளோரைடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா?
ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகிறப்ப HCl வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இந்த 2-phenyl எத்திலமைனில் இருக்க இந்த ஹைட்ரஜன் NH2ல் அட்டாச் ஆகிருக்க நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்க ஒரு ஹைட்ரஜன் H+ ஆகும். அசிடைல் குளோரைடில் ஸோ இங்கே இருக்கிற ஒரு குளோரின் வந்து Cl- ஆகும், வந்து HCl வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த கார்பன் டைரெக்டாக போய் நைட்ரஜனில் அட்டாச் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உள்ள காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே CH2 இருக்கிறத நான் இந்த மாதிரி ஸ்கெலிட்டலாக போட்டிருக்கேன். இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2 இருக்குது, சரியா? ஸோ இந்த மாதிரி பீட்டா-ஃபினைல் எத்தில் அமைடு இதுதான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற ரியாக்டன்ட். இது தான் நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாலிகுல்குள்ளே தான் இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்க போகுது. என்ன கிடைக்க போகுது? ஐசோகுயினோலின் வந்து கிடைக்க போகுது, சரியா? ஸோ எப்படி இப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பிஸ்டர் நாபிரல்ஸ்கி சிந்தசிஸ் பீட்டா-ஃபினைல் எத்திலமைடு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டான POCl3 பாஸ்போரைல் குளோரைடு ஆட் பண்ணுறோம். எப்படி? பாஸ்போரைல் குளோரைடோட ஃபார்முலா விச் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான். பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் 3 குளோரின். ஸோ பாஸ்பரஸோட 5 வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா, இங்கே இருக்கிற நைட்ரஜனோட 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே பாண்டு பேராக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த கார்பனுக்கு 5 வேலன்சி மாதிரி ஆயிரும், இந்த லோன் பேர் பாண்ட் பேராக கன்வெர்ட் ஆச்சுன்னா. அதனால இங்கே இருக்கிற பை பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பை பாண்டை யூஸ் பண்ணி இந்த பாஸ்பரஸ் வந்து இங்கே அட்டாச் ஆக வரும். ஸோ பாஸ்பரஸ் இங்கே அட்டாச் ஆக வந்துச்சுன்னா பாஸ்பரஸ்க்கு 5 வேலன்சி தான். அதனால இந்த குளோரின் என்ன ஆகும்னா Cl- இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரானோடு எடுத்துகிட்டு Cl- ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபினைல் ரிங் எடுத்திருக்கோம், நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட லோன் பேர் பாண்ட் பேராக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நைட்ரஜனுக்கு டெஃபிஷியன்சி வந்துடும். ஸோ நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜு. ஸோ நைட்ரஜனுக்கு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட், கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன். இந்த பை பாண்டு ஆக்சிஜனுக்கு பாஸ்பரஸ்க்கு இடையில பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ டபுள் பாண்ட், இந்த ஆக்சிஜன், இந்த குளோரின், இந்த குளோரின். ஸோ எங்கிட்ட இருக்க அல்கைல் குரூப். ஸோ இந்த அல்கைல் குரூப் ஹைட்ரஜனாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. இதோட நேம் என்னன்னா, இது ஒரு இமீன் டைப் ஆஃப் காம்பவுண்ட்னு சொல்லலாம். ஏன்னா சி சிங்கிள் பாண்டோ கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட் இருக்குது, நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு இமீன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க மாதிரியான ஒரு காம்பவுண்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நடக்குது. ஸோ இந்த காம்பவுண்டு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இல்லையா நைட்ரஜன் மேலே. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெசனன்ஸ் நடக்கும். என்ன நடக்கும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பை எலக்ட்ரான்ஸ் எகெயின் நைட்ரஜன் ஆட்டம்கே போகும், சரியா? ஸோ ஏன்னா நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத விட கார்போகேட்டையான் நைட்ரோனியம் அயனை விட கார்போனியம் அயன் வந்து மோர் ஸ்டேபிளுங்கிறனால இந்த நைட்ரோனியம் அயனை வந்து கார்போனியம் அயனாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த பை பாண்டு வந்து எகெயின் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் எலக்ட்ரான்ஸாக போயிடும். இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? ஸோ இந்த பை பாண்ட் எகெயின் லோன் பேராக போயிடுச்சு, இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் அக்கர் ஆயிடுச்சு, கார்போனியம் அயன் வந்து ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பை ரெசனன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்? நைட்ரோனியம் அயனை விட கார்போனியம் அயன் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறனால நைட்ரோனியம் அயன் கார்போனியம் அயனாக மாறிடுச்சு, சரியா? அடுத்து என்ன நடக்கும்னா சைக்ளைசேஷன் நடக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சைக்ளைசேஷன் ஒரு ஸ்டெப் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு. ஸோ அந்த சைக்ளைசேஷன் நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்தனால இந்த ரிங்குக்குள்ளே இருக்க இந்த பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில பாண்டு ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ இங்கே கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி இந்த கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ண வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த கார்பன் மேலே இந்த பாசிட்டிவ் சார்ஜும் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா கார்பனுக்கு 4 வேலன்சி வந்துடும் இங்கே பாண்டு ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா. அப்போ இந்த கார்பனுக்கு டெஃபிஷியன்ட் ஆயிரும் இல்லையா, 1 2 3 4 வேலன்சியில் இந்த ஒரு பை எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த கார்பனுக்கு 3 வேலன்சி தான் இருக்கும். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அக்கர் ஆயிரும்,
சரியா? இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஸோ சைக்ளைஸ்டேஷன் ஸ்டெப் நடக்கிறனால இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இந்த கார்பனில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? இந்த கார்பனில் CH இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹைட்ரஜனை தான் இங்கே வெளியே எடுத்து போட்டிருக்கு. ஸோ இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்தோடனே இதுக்குள்ளே இருக்க அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா H+ஆக ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில இருந்த பாண்ட் அப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகி அகெயின் இங்கே இடத்துல டபுள் பாண்டாக ஃபார்மேஷன் ஆகி இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ண போகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இருந்த பாசிட்டிவ் சார்ஜும் ரிமூவ் ஆயிடுச்சு, இதுக்குள்ளே இருந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் ரிமூவ் ஆகிடுச்சு. புரியுதா? ஸோ நம்மளுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த பை பாண்ட் இங்கே கார்பன் ஹைட்ரஜனுக்கு இருந்த பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே பை பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜும் ரிமூவ் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அப்போ இங்கே ரிமூவ் ஆன இந்த H+ அயன் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு Cl- ரிமூவ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த Cl- இந்த H+ம் சேர்ந்து HCl மாலிகுலாக ரிமூவ் ஆயிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து H+ஆக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த பாண்ட் எகெயின் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா கார்பனுக்கு 5 வேலன்சி வந்த மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால இந்த பாண்டு இந்த பாஸ்பரஸுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில் டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆக போகும். அப்போ பாஸ்பரஸ்க்கு 5 வேலன்சிக்கு மேலே 6ஆவதாக ஒன்று வந்துடும். அதனால எகெயின் இந்த குளோரின் இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரானோட Cl- வெளியே வரும். அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl- சேர்ந்து HCl ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா கார்பனுக்கு 1 2 3 இன்னொரு பாண்ட் இங்கே வந்திருக்கு, 4 பாண்ட்ஸ் வந்துருச்சு வேலன்சி. அப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிருமா? ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் அப்படி PO2Cl, அதாவது பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இந்த பக்கம் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் Cl, இந்த மாலிகுலாக ரிமூவ் ஆயிரும் இது. ஸோ PO2Cl மாலிகுலும் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் H+ஆகவும் இந்த Cl- போய் HCl-ம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரியான காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னா 1 அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட். ஸோ இந்த அல்கைல் ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம், ஹைட்ரஜன் நீங்கள் போட்டுருவோம் இல்லையா? ஸோ இது 1 அல்கைல். இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு பொசிஷன், ஃபோர்த்து பொசிஷன். தேர்டு பொசிஷன் ஃபோர்த்து பொசிஷனில் டபுள் பாண்ட் இல்லை. ஸோ அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் டைஹைட்ரோ 3,4 டைஹைட்ரோ ஐசோகுயினோலின். சரியா? 3,4 டைஹைட்ரோ ஐசோகுயினோலின். இதுக்குள்ளே ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இதில் CH2 இங்கே CH2 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா பல்லடியம் அண்ட் கார்பனை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு டீஹைட்ரஜனேட்டிங் ஏஜென்ட், அதாவது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும் H2 மாலிகுலாக. ஸோ அந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னா இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க கார்பனுக்குள்ளே இருக்க ஹைட்ரஜன். ஸோ அப்போ இங்கே இந்த ஹைட்ரஜனும் H2-ஆக ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு கார்பனுக்கு இடையில் பை பாண்டு வந்து ஃபார்மேஷன் ஆயிருமா? அதாவது சேச்சுரேட்டடாக இருக்கிறது அன்சாச்சுரேட்டடாக மாறுது டீஹைட்ரஜனேஷனால். அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகும்? ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்து ஸோ 3,4 பொசிஷனில் நம்மளுக்கு அந்த ஹைட்ரஜன் இருந்தது வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்டாக 1 அல்கைல் ஐசோகுயினோலின் வந்து ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அல்கைல் குரூப் வந்து ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா நமக்கு வெறும் ஐசோகுயினோலின் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த பீட்டா ஃபினைலா எத்தில் அமைடு ப்ரிப்பரேஷனில் எடுத்துக்கிட்ட இந்த ஆசிட் குளோரைடு இங்கே அசிட்டைல், அதாவது அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட்டடாக இருக்கிறனால இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த R குரூப் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. சப்போஸ் நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட அல்கைல் குளோரைடுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபார்மல் குளோரைடு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, அதாவது இந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்டு Cl ஹைட்ரஜன் ஃபார்மல் குளோரைடை ப்ராடக்டாக அந்த ஸ்டார்டிங் ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்மளுக்கு ப்ராடக்டாக என்ன கிடைக்கும்? ஐசோகுயினோலின் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கும். சரியா? ஸோ ஐசோகுயினோலின் வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகிருக்கும், டபுள் பாண்ட் நைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல இந்த கார்பனில் ஆர் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்காது, ஹைட்ரஜன் தான் அதுக்கு பதிலாக இருக்கும்.
ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு டீஹைட்ரஜனேஷன் நடந்து 1 ஆல்கைல் ஐசோகுயினோலின் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருச்சு. ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பிஸ்டர் நாப்பியர்-எல்ஸ்கி சிந்தசிஸ். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இதில் கிளியராகவே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு இதில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் கரெக்டான மெக்கானிசம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக் இருந்துச்சுன்னா. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிந்தசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இன்க்ளூட் ஆச்சு? ஃபஸ்ட்டு பீட்டா ஃபினைல் எத்திலமைடு எடுத்துக்கிட்டோம், பாஸ்பரைல் குளோரைடு ஆட் பண்ணுறோம், இமீன் மாதிரி ஃபார்மேஷன் ஆச்சு, அது ரெசனன்ஸ் ஆச்சு, கார்போனியம் அயன் ஃபார்மேஷன் ஆச்சு நைட்ரோனியம்லேருந்து, அது சைக்ளைசேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் HCl மாலிகுல் ரிமூவ் ஆச்சு, அதாவது ஹைட்ரஜன் H+ ரிமூவ் ஆனால HCl மாலிகுல் ரிமூவ் ஆச்சு முன்னாடி இந்த சிஎலோட சேர்ந்து. அதுக்கப்புறம் PO2Cl ரிமூவ் ஆச்சு, HCl ரிமூவ் ஆச்சு. கிடைச்ச ப்ராடக்ட் திருப்பி பலடியம் அண்ட் கார்பன் ப்ரெசன்ஸில் டீஹைட்ரஜனேஷன் நடந்துச்சு. ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது சொல்லலாம், இது ஒரு இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இதில் சைக்ளைசேஷன் நடந்துச்சு. POCl3 தான் நம்ம ஸ்டார்டிங்கில் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணணும். பீட்டா அரைல் எத்திலமைடு ஒரு பீட்டா அரைல் எத்தில் கார்பமேட்ஸ் தான் ரியாக்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா அந்த ரிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஐசோகுயினோலினில் ப்ரெசென்ட் ஆகிருக்க எல்லா கார்பன் ஆட்டம்ஸுமே sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அதே சமயம் அந்த நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இல்லையா, அதில் இருக்க அந்த எலக்ட்ரான் பேர் வந்து sp2 ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் அந்த ரிங்குக்குள்ளே பை மாலிகுலர் ஆர்பிட்டாலில் டீலோக்கலைசேஷனில் அந்த எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகாது. அதாவது இந்த லோன் பேர் வந்து sp2 ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒன்ஸ் இந்த ரிங்குக்குள்ளே டீலோக்கலைசேஷன் நடக்குது அப்படின்னா இந்த லோன் பேர் வந்து அதில் இன்வால்வ் ஆகாது. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இதில் இருக்க எல்லா கார்பனுமே sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐசோகுயினோலின் வந்து 10π எலக்ட்ரான் சிஸ்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 10π எலக்ட்ரான் சிஸ்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால இது ஹக்கிள்ஸ் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே 10π எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த எலக்ட்ரான் அதில் இன்வால்வ் ஆகாது. ஸோ பை எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக 10 இருக்குது. ஸோ இதனால் 10π எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா என்ன? அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ பிளானராக இருக்கணும் ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து என்ன 4n+2 சிஸ்டம் ஒபே பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி 4n+2 சிஸ்டமை இது ஒபே பண்ணுது. அதாவது 10π எலக்ட்ரான்ஸ் உள்ள தான் இருக்குது. ஸோ தட் இது ஹக்கிள்ஸ் ரூல் ஒபே பண்ணுது. ஸோ ஐசோகுயினோலின்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எத்தனை பேர் இந்த டாபிக் பார்த்துருக்கீங்க, பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்கள் கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹெட்ரோசைக்கிள் காம்பவுண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸோட நோட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா கொரியரில் நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் பே பண்ணிங்கன்னா அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு திஸ் வீடியோ.